Hi students and parents. ஏன் ஜேஇ மெயினுக்கு நோ சொல்லணும்? அதுக்கு முன்னாடி ஜேஇ மெயின் அண்ட் ஜேஇ அட்வான்ஸை பற்றின ஒரு சின்ன டீட்டெயில் பார்த்துடலாம். ஜேஇ மெயின் அண்ட் ஜேஇ அட்வான்ஸ் ஸ்கோரை வச்சு நீங்கள் ஐஐடிஸ், என்ஐடிஸ், IIITs, கவர்மெண்ட் ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதிலெல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஆஸ் பர் 2024 ரெக்கார்ட் படி 14 லட்சம் பேருக்கிட்ட ஜேஇ 2024 எழுதியிருக்காங்க. அதில் 2.5 லட்சம் பேருக்கு ஜேஇ அட்வான்ஸ் எழுதுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. அதில் 48,248 பேருக்கு வந்து ஐஐடிக்கான ஜோஷா கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடச்சிருக்கு. இன்னும் ஒரு டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் இதில் பார்க்கணுன்னா, ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனுக்கும் ஐஐடிஸில் மொத்தம் எத்தனை சீட்ஸ் இருக்குது, என்ஐடியில் மொத்தம் எத்தனை சீட்ஸ் இருக்குது, IIITயில் மொத்தம் எத்தனை சீட்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு எத்தனை சீட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது ரொம்ப கிளியராக இருக்குது. இதில் முக்கியமான பாயிண்ட், ஏன் சார் ஜேஇ மெயினுக்கு நோ சொல்லணும் அப்படின்ற பாயிண்ட்டுக்கு நான் வரேன். நம்மளோட நிறைய பேரோட கனவு வந்து என்ஐடி திருச்சி. இப்போ என்ஐடி திருச்சியில் அதர் ஸ்டேட் கோட்டாவை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா தமிழ்நாடு பீப்புளுக்கு ஒவ்வொரு பிரான்ச்சஸ்க்கும் எவ்வளோ சீட்ஸ் அப்படின்றத டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஓபிசி என்சிஎல் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு பிரான்ச்சஸ்க்கும் எவ்வளோ சீட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரம் 9th ஸ்டாண்டர்டோ 10th ஸ்டாண்டர்டோ 11th ஸ்டாண்டர்டோ இல்லை 1 இயரோ எவ்வளோ ரொம்ப சிரமப்பட்டு படித்து இதில் சீட் கிடைக்கல, இதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஈஸி கிடைக்கல அப்படின்றதுக்காக டக்குன்னு கொண்டு போய் எங்கேயாவது டீம்டு யூனிவர்சிட்டிஸ்லையோ இல்லை ஏதாவது ஒரு ப்ரைவேட் காலேஜஸ்லையோ நம்ம ஜாயின் பண்ணக்கூடாது. தாண்டி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதில் ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டெல்லி டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டி. இது த்ரூ ஜேஇ மெயின் மார்க்கை வச்சு மட்டும் எடுக்கிறாங்க. இதுக்கு தனியாக அப்ளை பண்ணோம். இதுக்கு தனியாக ஜோஷா மாதிரியே சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் எல்லாம் இருக்குது. இதை நம்ம மேக்ஸிமம் நம்ம கண்டுக்கிறதே கிடையாது. ஸோ இதுலேயும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இசிஇ, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மட்டும் நம்பி அதுக்கு மட்டும் நிறைய மணி டைம் செலவு பண்ணாமல் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸில் நீங்கள் எடுத்துக்கோங்க. நிறைய எக்ஸாமினேஷன்ஸை அவங்கள பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுங்கள். இந்த இன்ஸ்டியூஷன்ஸ் மாதிரி இன்னும் நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் ஜேஇ மெயின் அண்ட் ஜேஇ அட்வான்ஸ் ஸ்கோரை வச்சு மட்டுமே அட்மிஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதனால் ஜேஇ மெயின் ஸ்கோர் கம்மியாயிடுச்சு, ஜேஇ அட்வான்ஸ் நான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, நான் நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் கரெக்டாக எழுத முடியுமா எழுத முடியலையான்னு தெரியல அப்படின்ற கன்ஃபியூஷன்ஸ்லாம் தயவு செஞ்சு இருக்காதீங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நிறைய கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் என்ன படித்தாலும் நீங்கள் பெரிய ஆளாக கண்டிப்பாக வரலாம். அதனால ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படின்றதுனால எங்கேயோ வந்து ஏதோ ஒரு இன்ஸ்டியூஷனில் ஏதோ ஒரு கோர்ஸில் போய் லேண்ட் ஆகாதீங்க. ஓகே, தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.